தேவனே, இந்த நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும்படியா என் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்குச் சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வார். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்குடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவார். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவார். அவருடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவரிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியில் வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் என்பதே. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டி சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் ஐயா. நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு நாங்கள் உம்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.